குழந்தைக்கு யாரோ ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணே. குஷி அம்மா கிட்ட போறேன்னு சொன்னதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன். என்ன சொல்ற ஸ்னேகா? நான் சொல்லி கொடுத்துதான் குஷி அவங்க அம்மா கூட போறேன்னு சொன்னா. இங்க பாருடா குஷி, நாளைக்கு அப்பா உன்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. எதுக்கு தெரியுமா? அப்பா அம்மா சண்டை போட்டுட்டு டூ விட்டு பிரிய போறாங்களா? சிச்சோ ஆமாடா. அப்புறம் அந்த ஜட்ஜ் ஆண்டி இல்ல, அந்த ஆண்டி ரொம்ப நல்ல ஆண்டி. அவங்க உன்கிட்ட நிறைய क्वेश्चंस கேட்பாங்க. பயப்படாம ஆன்சர் சொல்லணும். சொல்வியா? என்ன கேட்பாங்க சித்தி? உனக்கு அம்மா வேணுமா அப்பா வேணுமான்னு கேட்பாங்க. எனக்கு அப்பா தான் வேணும், அம்மா வேணாம். அப்படி சொல்ல கூடாதுடா. நான் அப்பா கூட தான் இருப்பேன். என் ஃப்ரெண்டு காயத்ரி கூட அப்பா கூட தான் இருக்கா. அப்பா கூட இருக்கிறது ஜாலின்னு அவளே சொன்னா. அப்படி எல்லாம் தப்பு தப்பா யார் சொன்னாலும் கேட்க கூடாது. இல்ல சித்தி, எனக்கு அம்மாவே பிடிக்கல. அவங்க அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. எனக்கு யானை தாத்தாவை பார்க்கவே பிடிக்கல. நாங்க போக மாட்டேன். ஏய், யாரையும் அப்படி எல்லாம் சொல்ல கூடாதுடா. சித்தி, நான் உன்னை அப்படி எல்லாம் அனுப்பிடுவேனா? அம்மாவை பிடிக்கலன்னு எந்த பாப்பாவும் சொல்லக்கூடாது. அதுவும் நீ சொல்லவே கூடாது. நீ குட் கேர்ள் தானே? நீ குட் கேர்லா இல்லையா? அம்மா என்ன ரொம்ப அடிக்கிறாங்க. அம்மாக்கு இப்பெல்லாம் என் மேல லவ்வே இல்ல சித்தி. அப்படிலாம் சொல்லாதடா. இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா? அம்மா தான். உனக்கு ஷூ, பேக், யூனிஃபார்ம் இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தாங்க? அம்மா தான். உன்னை டெய்லி ஸ்கூலுக்கு யாரு ரெடி பண்ணி அனுப்புறாங்க? அம்மா. அம்மா தானே? அப்போ அம்மா தான் அப்பா கூட சண்டை போடுறாங்களே. அதெல்லாம் உன் பிரச்சனை கிடையாது. அவங்க சண்டை போட்டு சமாதானம் ஆயிப்பாங்க. அதுக்காக எல்லாம் நீ மம்மிய லவ் பண்ணாமலாம் இருக்க கூடாது. மம்மி தானே உன்னை தினமும் குளிப்பாட்டி ட்ரெஸ் பண்ணி விட்டு டிஃபன் பண்ணி சாப்பாடு ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சினிமா, ஹோட்டல் எல்லா இடத்துக்கும் அம்மா தானே கூட்டிட்டு போறாங்க. அதான் நீ இருக்கியா சித்தி? உன்னு போட்டேனா? அம்மாவும் நானும் ஒன்னாடா? சித்தி ஆபீஸ் போவேன், எங்கேயாவது வெளியூர் போவேன். அப்பெல்லாம் உன்னை யார் பாத்துப்பா சொல்லு? பாட்டிக்கு வேற உடம்பு முடியாம போச்சு. அதனால நீ அம்மா கூட தான் இருக்கணும். அம்மா தான் உன்னை நல்லா பாத்துப்பாங்க. அம்மாக்கு மேல பாசம் அதிகம்டா. உனக்காக தான் எல்லார் கூடயும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க பாரு, உனக்குன்னு நான் ஒரு ஹோம்வொர்க் தரேன். நீ உங்க அப்பா கூட இருந்தா அம்மா உன்னை தேடி வரமாட்டாங்கடா. ஆனா நீ அம்மா கூட அங்க இருந்தேன்னு வச்சுக்கோயே, அப்பா உன்னை தேடி வருவாரு. இந்த உலகத்துல உன்னை தவிர உங்க அப்பா அம்மாவை வேற யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. நீ உங்க மம்மி கூட இருந்து தினம் அப்பா வேணும் அப்பா வேணும்னு மம்மி கிட்ட கேட்டுட்டே இரு. முதல்ல அம்மா திட்டுவாங்க, அதுக்கப்புறம் அடிப்பாங்க. நீ தைரியமா குட் கேர்ள் மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக்கிட்டு. அப்புறம் அம்மா அப்பா கூட சேர்ந்துருவாங்க. சண்டையே போட மாட்டாங்க. ரெண்டு பேரும் உன்னை சந்தோஷமா வச்சுப்பாங்கடா தங்கம். நீ ஹாப்பியா இருக்கலாம். நாளைக்கு கோர்ட்ல ஜட்ஜ் ஆண்டி நீ அம்மா கூட போறியா அப்பா கூட போறியான்னு கேட்பாங்க. அப்ப தயங்காம யோசிக்காம அம்மா கூட போறேன்னு சொல்லிடணும். சரியா? சரி சித்தி. என்ன ஸ்னேகா இது? என்ன இது? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? என்ன அவட்ட பேசிட்டு இருக்க நீ? எல்லாரும் உன்னை இந்த வீட்ல எதிர்த்து பேசின போது கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன். உன்னை நான் மலை மாதிரி நம்புறேன். நீ போய் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிருக்கியாமா? என் முதுகல குத்திட்டியாமா நீ? அம்மா ப்ளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. குஷி சின்ன குழந்தை.
அவ என்னதான் வெளிப்படையா வாய் வார்த்தையா அப்பா வேணும்னு சொன்னாலும் அவ என் கூட ரூம்ல தூங்கும் போது என்னை கட்டி பிடிச்சிட்டு இருக்கும் போது அம்மா அம்மான்னு தான் புலம்புறா. சரிடா மாமா, அவ என்னதான் நம்ம எல்லாரும் கூடவும் பாசமா இருந்தாலும் சிரிச்சு விளையாடினாலும் அவ தனியா இருக்கும்போது அவ தூங்கும் போது அவளையே அறியாம அவ அம்மா பத்தி தான் மாமா புலம்பிக்கிட்டு இருக்கா. அத்த நீங்களும் பாத்தீங்கல்ல, குஷி தூங்கும் போது அம்மா அம்மான்னு சொன்னால. சொல்லுங்க அத்த. ஆமா ராஜீவா, அவ ஏதோ பயத்துல சொல்றான்னு நினைச்சிட்டேன் ராஜீவா. அதனாலதான் மாமா, அதனாலதான் நான் அப்படி சொல்ல சொன்னேன். இல்ல இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லாத. இந்த காரணம்லாம் என்கிட்ட சொல்லவே சொல்லாத. ஒரே வீட்டுல நாம எல்லாரும் இருக்கோம். எந்த விஷயத்தையும் நான் உன்கிட்ட மறைக்கிறது இல்ல. இந்த குடும்ப சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் உன்கிட்ட கேட்டுதான் முடிவெடுக்கிறேன். என் பொண்ணு மனசுல அவ தாய பத்தி ஒரு ஒப்பீனியன் இருந்தா நீ நல்லவளா இருந்தா அதை வந்து என்ன பண்ணிருக்கணும், என்கிட்ட வந்து சொல்லிருக்கணும். சொன்னியா? நீ சொல்லல. என்கிட்ட சொல்லாம என் குழந்தைய அவ அம்மா கிட்ட அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிற உரிமையை உனக்கு யார் கொடுத்தது? யார் கொடுத்தா உனக்கு அந்த உரிமையை? என் குழந்தை விஷயத்தை முடிவெடுக்கிறதுக்கு நீ யாரு? நீங்களா மாமா இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? நீங்க என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டீங்க? சத்தியமா இந்த கேள்வி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல மாமா. நான் குஷி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்பும் போது, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது, அவளை ஸ்கூல்ல இறக்கி விடும் போது, நைட் தூங்க வைக்கும் போது, அப்பெல்லாம் ஏன் மாமா நீங்க இந்த கேள்வி என்ன கேட்கல? நீ யாரு, நீ ஏன் அந்த கேள்வியை நீங்க அப்ப கேட்கல? அப்ப நீங்க அப்படி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நானா இப்ப இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்திருக்க மாட்டேன். உங்களுக்கும் உமாக்காவுக்கும் இடையில இருக்கிற அந்த ஈகோ முக்கியம், உங்க பிரச்சனை முக்கியம், உங்க குடும்ப சண்டை முக்கியம். ஆனா உங்க 2 பேருக்கும் நடுவுல குஷின்னு ஒருத்தி இருக்கா. அவளை பத்தி நீங்க யோசிக்கவே இல்ல. எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொன்னேன் குஷியோட நிலைமையில இருந்து யோசிச்சு பாருங்கன்னு. ஆனா நீங்க அப்பா கூட ஒரு அப்பாவா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் அவளை பாத்தீங்க. என்னதான் அவ சித்தின்னு சொல்லி என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாலும் அவ என்ன சித்தியா பாக்கல மாமா. அவளோட அம்மாவை ரீப்ளேஸ் பண்ண ஒரு பர்சனா தான் என்ன பார்த்தா. அதனாலதான் அவ தூங்கும் போது கூட அம்மா அம்மான்னு புலம்பிக்கிட்டு தூங்குதா. இதெல்லாம் தெரிஞ்சதாலதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து அவளை அப்படி சொல்ல சொன்னேன். இப்ப இவ்வளவு பேசுறியே, இப்ப இவ்வளவு விளக்க கொடுக்கறியே, இவ்வளவு வியாக்கியானங்கள் பேசுறியே, இதெல்லாத்தையும் ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்ல? குஷியுடைய தகப்பனா அவளை பாத்துக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்த நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ உண்மையிலேயே அந்த பொறுப்பை ஒழுங்கா செஞ்சிருந்தா அவ மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும். செஞ்சியா? செய்யலையே. வந்தேனே, பெருமையா வந்தேனே கோர்ட்டுக்கு. ஜட்ஜி முன்னாடி வச்சு உமா தேவையில்லை, அம்மா வேண்டாம், அப்பா தான் எனக்கு வேணும்னு என் பொண்ணு சொல்ல போறா. பாருடி, உன்னை என் பொண்ணு இன்னைக்கு தூக்க எறிய போறான்னு மமதையோட அங்க நான் நின்னேன். ஆனா அத்தனை பேர் முன்னாடி என் பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி என் மூக்கறுத்தாள. தலை குடிச்சு நின்ன. இதுதான் மாமா உங்க பிரச்சனை. இதுதான் உங்களோட பிரச்சனை. உங்களுக்கு உங்களோட ஈகோ தான் முக்கியம், உங்களுக்கு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் முக்கியம். ஆனா அந்த பச்சை குழந்தை அம்மா அம்மான்னு ஏங்குறாளே, அதை ஏன் நீங்க பார்க்க மாட்டேங்கிறீங்க? அம்மா இல்லாத வலி என்னன்னு எனக்கு தெரியும், அது உங்களுக்கு தெரியாது. அம்மா இல்லாம ஒரு குழந்தையால வாழ முடியாது மாமா. எனக்கு அந்த வலி தெரியும், எனக்கு அந்த வேதனை தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த வீட்ல இத்தனை பேர் இருக்காங்க.
அவங்க எல்லாரும் என்ன எதிர்த்தப்ப கூட நீங்க எனக்கு தான் சப்போர்ட் பண்ணீங்க. ஸ்னேகா ஒரு விஷயத்த சொன்னா அது நியாயம் இருக்குன்னு நீங்க நம்புனீங்க. இன்னைக்கு நீ யாருன்னு கேள்வி கேட்டீங்களே மாமா. இப்பவும் சொல்றேன், நான் இப்பவும் சொல்றேன், நான் செஞ்சது தப்பு இல்ல. நான் செஞ்சது தப்பு இல்ல. அது உங்களுக்கு இப்ப புரியாது. ஏன்னா உங்க கூட இப்ப குஷி இல்ல. அந்த அந்த வேதனையில பேசிட்டு இருக்கீங்க. நான் செஞ்சதுதான் மாமா கரெக்ட். அவ அவங்க அம்மா கூட தான் இருக்கணும். அதுதான் கரெக்ட். உங்ககிட்ட சொல்லாம நானும் இந்த முடிவு எடுத்தேன்ல, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை. நான் உங்களுக்கு சொல்லிதான் உங்களுக்கு புரியும். நான் சொல்லலைன்னா உங்களுக்கு புரியாதுங்கறத இப்ப நீங்க எனக்கு புரிய வச்சீங்க பாருங்க. இது எனக்கு அப்ப தெரியாம போச்சு. ஏ மாமா, இப்ப கூட நான் இந்த விஷயத்த சொல்லலைன்னா உங்க எல்லாருக்கும் இது எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? நான் சொன்னதுக்கான காரணம் என் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கை. நான் செஞ்சது கரெக்ட்னு இப்பவும் நான் நம்புறேன். அதனாலதான். தப்புதான் மாமா, நான் செஞ்ச தப்புதான். நான் யோசிக்கிறதா என் மாமாவும் யோசிப்பாரு. நான் நினைக்கிறதெல்லாம் கரெக்ட்னு என் மாமாவும் நினைப்பாருன்னு நான் நினைச்ச பாருங்க. அது நான் செஞ்ச பெரிய தப்பு. என்ன மன்னிச்சிருங்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா ஒண்ணு, இப்ப உங்களுக்கு புரியலனாலும் கண்டிப்பா இது உங்களுக்கு புரியும் மாமா. I didn't expect this, மாமா. ராஜி, ஆஃபீஸ் வரைக்கும் போயிட்டு வரமா? அநேகமா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரமாட்டேன்னு நினைக்கிறேம்மா. ஆஃபீஸில் மீட்டிங்லாம் இருக்கு. ராஜி, ராஜி, என்னண்ணே ஏன் டல்லா இருக்க? அந்த சுஷ்மா பத்தின நினைப்பு தான் திரும்ப திரும்ப என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. பாவம், கேன்சர்ல இறந்துட்டா. சாகுறப்போ என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு ட்ரை பண்ணா, சொல்லாமலேயே இறந்துட்டா. என்ன சொல்ல வந்தானே புரியல. என்ன இறக்கும்போது எந்த மனுஷனுக்கும் உண்மையை சொல்லணும்னு இருக்குமா? உங்ககிட்ட ஏதோ உண்மையை சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க. சொல்றதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. என்ன, பெத்த அம்மா இறந்துட்டா அந்த பொண்ணோட நிலைமை என்னென்ன ஆகும்? வயசு பொண்ணு வேற. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாவது போயிருந்திருக்கலாமே. வாங்க ஷாம். ஹலோ சார். காரியம் எல்லாம் முடிஞ்சுதா? சுஷ்மா இறந்துட்டா. அவளோட கடைசி ஆசைப்படி ராஜலட்சுமிய இல்லை, இனிமே இவ பேர் சுஷ்மானே இருக்கட்டும். சுஷ்மாவை இனி நீதான் வளர்க்கணும் ராஜி. இவ உன்கிட்டயே இருக்கட்டும். இது பாரு, உனக்கு என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உன் மனைவியை இழந்துட்டு நிக்கிற நீ, பெரிய வேதனையில இருக்க. உன் கூட இந்த நேரத்துல நான் வாக்குவாதம் பண்ண விரும்பல. சுஷ்மா வேணும்னா இங்க இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே. அவ யார் பெத்த பொண்ணா இருந்தாலும் எங்க கூட அவ பழகிட்டா. அவ இந்த வீட்டு பொண்ணா மாறிட்டா. அவ இங்கேயே இருக்கலாமே. இல்ல ராஜி, நீ இன்னும் புரிஞ்சுக்கல. சுஷ்மாவுக்கு தேவை பச்சாதாபமோ பரிதாபமோ கிடையாது. அவளுக்கு தேவை பாசம். அம்மாங்கிற உண்மையில இருக்கிற உரிமை. அவ வேற யார் பெத்த பொண்ணும் இல்ல, உன் பொண்ணுதான் சுஷ்மா.
அண்ணே பாருண்ணே, இவர் மறுபடியும் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. ராஜி, சுஷ்மா சில உண்மைகளை உங்ககிட்ட சொல்லத்தான் கூப்பிட்டா. ஆனா அதை சொல்லாமலே அவ இறந்துட்டா. அவளே பேசியிருந்தானா இது நிச்சயம் உன் குழந்தைதான்னு உனக்கு புரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் ஷாம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இவன் இந்த வீட்ல வேணாலும் இருக்கட்டும், ஆனா சுஷ்மாவோட பொண்ணாதான் இருக்கணும். ஏன் பொண்ணுங்கிற உரிமை அவளுக்கு கிடைக்கவும் கிடைக்காது, அதை தரவும் மாட்டேன். இத பார், நீ ஒண்ணு எங்களுக்கு பிச்சை போடல ராஜி. இவ உன்னோட குழந்தைதான். அவளை உன்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்தேன். அப்பா கொஞ்சம் பொறுமையா பேசுங்கப்பா. இந்த கண்டிஷனை ஏத்துக்க நான் தயாரா இல்ல. தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணு ஷாம். ராஜி, பின்ன என்னண்ணே, ஏதோ துக்கத்துல இருக்காங்களேன்னு இறங்கி வந்து பேசினா ரொம்ப தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ராஜி, இவ உன் மகதான். யோ, பெத்த எனக்கு தெரியாதா? அதன ஒரு நாள் சமயா 10 மாசம். நான் 10 மாசம் என்ன அம்னிஷியால இருந்தேனா? ராஜி, ப்ளீஸ் டோன்ட் கெட் எக்ஸைட்டட். லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ. ஏய், இந்த இங்கிலீஷ்லாம் என்கிட்ட வேண்டாம். ராஜி கொஞ்சம் பொறுமையா இருமா. அண்ணே, இந்த ஆளை விட நீ தான் ரொம்ப பெரிய இம்சை. எப்ப பார்த்தாலும் என்ன பேசாத பேசாத பேசாதன்னு சொல்லிட்டு இருக்க. நான் தான் சொல்றேன்லண்ணே. இது பாரு, தேவையில்லாம ஓன் குழந்தை ஓன் உரிமைன்னு பேசி என்ன டென்ஷன் பண்ணாத. அந்த மாதிரி ஒரு நினைப்பு இருந்தா அண்ணே தயவு செஞ்சு இவங்களை கிளம்ப சொல்லு. அம்மா, அப்பா சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுமா. இல்லைன்னா இறந்து போன என் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாதுமா. ஏ சுஷ்மா, இத பாரு, உன்னோட எமோஷனல் பிளாக்மெயில என்கிட்ட வேகாது. உங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையணுங்கிறதுக்காக நான் வாழ்க்கை பூரா என் நிம்மதி எழுந்துட்டு வாழ முடியுமா? இத பாரு, நீ வேணும்னா இங்க தாராளமா தங்கிக்கலாம், ஆனா நான் உன் அம்மா கிடையாது. நீயே முடிவு பண்ணிட்டு இருந்தாரு. இல்லனா இடத்த காலி பண்ணி போயிட்டே இருமா. அண்ணே, தயவு செஞ்சு இவங்களை அனுப்பிட்டு நீ வேலைக்கு போ. ராஜி, நான் போட மாட்டேன், விடு. ஏய், புது ட்ரெஸ் இருக்கு குஷி, நான் சொல்றத கேளு. போட மாட்டேன். வா 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 வா, புது ட்ரெஸ் போட்டுக்கோ, நான் சொல்றத கேளு. இங்க பாரு, அடு பிடிக்க கூடாது குஷி, நான் சொல்றத கேளுமா. என்ன வேண்டாம்? வேண்டாம் வேண்டாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நில்லு. அப்பா வீட்டுக்கு போணுமா? அப்பா வீட்டுக்கு எதுக்கு? என்ன உன் பிரச்சனை? எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பான்ட்டு ஸ்கூலுக்கு போக மாட்டே நீ? உனக்கு நான் என்ன குறை வச்சிருக்கேன்? இப்ப எதுக்கு நீ அடம் பிடிச்சிட்டு இருக்க? உனக்கு சோக்கடைக்கு தான் போணுமா? ஏண்டி உசுர வாங்குற நீ? இந்த ட்ரெஸ் போடு, அத கட்டு. கேளுங்கறல. இரு குஷி, இங்க வா. இங்க பார், தாத்தா கையில என்ன இருக்கு பார். போ, நீ சரியான பேக்கு. குஷி, அந்த மாதிரி பேசக்கூடாது. ஏய், எங்கடி கத்துக்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையெல்லாம்? அப்பா, இவளை ஏப்பா கோர்ட்ல இருந்து கொண்டு வந்தீங்க? யார்ப்பா இவளை கேட்டது? நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தல்ல. நல்லா கேட்டமா ஒரு கேள்வி. குழந்தை மிரட்டாதுமா. அப்பா வீட்டுக்கு போணுங்கறப்பா. ஏ குஷி, உனக்கு என்ன பிரச்சனை? வாட்ஸ் யூ ப்ராப்ளம்? ஏன தாத்தா, என்ன ராகவன் தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. எதுக்குடா கண்ணா? என் புக்ஸ், என் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாம் அங்கதான் இருக்கு. இப்போ எப்படி நான் ஸ்கூலுக்கு போறது? பாத்தியாவுமா, அவ காரணத்தோட தான் சொல்லியிருக்கா. அதுக்குள்ள போட்டு அடிக்க போறியா அவளை? அப்பா, இந்த விஷயத்த அவ இப்பதான்ப்பா சொல்றா. இன்னற வரைக்கும் அப்பா வீட்டுக்கு போணும் அப்பா வீட்டுக்கு போணும் தான் சொல்லிட்டு இருந்தா. இவ வேணும்னு என்ன வெறுப்பேத்துறாப்பா. அந்த வீட்டு பேச்சு எடுத்தாலே என்ன டென்ஷன் ஆவன்னு இவளுக்கு தெரியும்ல. வேணும்னு எதுக்குப்பா என்ன வெறுப்பேத்துறா? இவ விஷம்பா. சரி விடு, அவ சொல்றது உண்மை தானே. ஸ்கூல் புக்ஸ் இல்லாம யூனிஃபார்ம் இல்லாம எப்படி ஸ்கூலுக்கு போவா? நம்ம வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துடலாவா? அந்த வீட்டுக்கா? வேணாப்பா, இனிமே அந்த குடும்ப சங்காத்தமே நமக்கு வேணாம். பேசாம இவளுக்கு ஊட்டி கான்வென்ட்ல சீட் வாங்கி கொடுத்துருங்க. நானும் இவள அங்க போயிடுறோம்ப்பா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அவ ஸ்கூல் போனோம்ல போ. பா, புதுசு வாங்கிக்கலாம்ப்பா. இனிமே அந்த வீட்டுக்கு இவ போக கூடாது, அவ்வளவுதான்ப்பா. சித்தி, சித்தி. வாடா வாடா வாடா. எப்படி இருக்க? நல்லா இருக்க சித்தி. அப்பா, இவ எதுக்குப்பா இங்க வந்திருக்கா? அதான் எனக்கு புரியலையோமா.